வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வகுப்பில் நாம் பறவைகளின் ஒலி மரபு சொற்களை காண்போம். அதாவது பறவைகள் எழுப்புகின்ற ஒலிக்கு சில மரபு சொற்களை நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது காண்போம். ஒன்று பாருங்க, சேவல் கூவும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா கோழி கூவும்னு சொல்றாங்க. அது வழக்கு சொல்ல அப்படியே பயன்படுத்திட்டாங்க. ஆனால் மரபு என்றால் சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், அதுதான் சரி. மூணாவது, புறா குணுகும் அப்படின்னா வாய்ப்புள்ளையே எழுப்புகின்ற சத்தம். நாலாவது, குயில் கூவும் சொல்லலாம், அதே நேரத்தில் பாடும் என்றும் சொல்கிறார்கள். ஐந்தாவது, கிளி பேசும், அதுவும் சரி. கிளி கொஞ்சும் என்று சொன்னாலும் இரண்டுமே மரபு தொடர்கள் தான், சரிதான். ஆறாவது, கூகை குழறும். கூகை என்கின்ற ஒரு வகை பறவை, அது குழறும். ஆந்தை அலறும் இல்லையா. அடுத்தது, மயில் அகவும். இலக்கணத்தில் சொல்றாங்களா, அகவல் ஓசை சொல்றோம் இல்லையா. ஒரு பாவினுடைய ஓசை அகவல் ஓசைன்னு சொல்றோம். அகவற்பா இல்லையா, ஆசிரியப்பாவின் நேரு பெயர் தான் அகவற்பா. அது மாதிரி மயில் அகவும், அது எழுப்புகின்ற சத்தம் அகவுதல் எனப்படும். ஒன்பதாவது, காகம் கரையும். கரைதல் என்றால் அழைத்தல் இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தீனி ஏதாவது கிடைச்சதுன்னா, ஒரு இறை கிடைச்சதுன்னா எல்லா காகங்களையுமே ஒன்றாக அழைத்து சேர்ந்து உண்ணும். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று வள்ளுவர் அதனை நம்முடைய திருக்குறளில் பாராட்டி இருக்கிறார். எனவே அது எழுப்புகின்ற சத்தத்திற்கு கரைதல் என்று பெயர். நன்றி, வணக்கம்.